வணக்கம் நண்பர்களே. குன்றத்தூர் அபிராமி சமீபத்தில் குழந்தைகளை கொன்ற ஒரு குற்றத்திற்காக தண்டனை பெற்றவர். திருமணத்தை மீறிய உறவிற்காக குழந்தைகளை கொன்றவர் என்ற பழியும் அதற்கான அந்த குற்றத்திற்கான தண்டனையும் பெற்றவர். அவருடைய கணவர், ஒரு பெயர் வேண்டாம், ஒரு வங்கியில் வேலை செய்கிறார். அவர் ஒரு சமூக வலைதளத்திற்கு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதில் அவர் சொல்கிறார், அவருடைய கண்ணீரோடு அவர் சொல்கிறார், அந்த குழந்தைகள் நினைவுகளை என்னால் மறக்க இயலவில்லை. ஏனென்றால் அதை நாமும் கூட அத்தனை எளிதாக மறந்து விடுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. குழந்தைகளை பறி கொடுத்து அவப்பெயர்களை சுமந்து கொண்டு அவமானங்களை சுமந்து கொண்டு உறவினர்களிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணின் நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், சமூக அவமானமாக கருதப்படுகிற அந்த திருமணத்தை தாண்டிய உறவு, அந்த உறவால் ஏற்பட்ட குழந்தைகள் இழப்பு என்று ஒரு ஆண் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறார். இதில் ஒரு சிறிய ஆறுதல் செய்தி என்னவென்றால், அவரை நடிகர் ரஜினிகாந்த் அழைத்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அந்த புகைப்படம் கூட நான் தம்பனையில் வச்சுருக்கேன். அவருக்கு பல பேர் ஆறுதல் சொல்லலாம். இது கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 7 வருஷமாக இது நடந்துட்டு இருக்க வழக்கு. கொரோனா காலம்ன்றனால இதனுடைய இந்த வழக்கோட தீர்ப்பு தள்ளி போயிருக்கு, இல்லைன்னா முன்னாடி வந்திருக்கும். ஒருவேளை இதுக்கு குறைவான ஒரு அளவில் தண்டனை கொடுத்துருந்தா கூட நான் மகிழ்ச்சி கொண்டிருக்க மாட்டேன், எனக்கு மகிழ்ச்சி வந்திருக்காது, நிம்மதி வந்திருக்காது. ஆனால் இப்போ இந்த தண்டனை எனக்கு நிம்மதி தருகிறது. என்ன இருந்தாலும் என் குழந்தைகளை இழந்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மறுமணம் செய்து கொள்ள திரும்ப இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாலியா அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதை கூட என்னால் ஏற்றுக்க முடியல. மனைவியாக வேணால் இன்னொரு ஸ்தானத்தை நான் ஏற்றுக்கலாம், ஆனால் குழந்தைகள் ஞாபகத்தை நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு அவர் அதில் சொல்கிறார். அந்த வலி இருக்குது இல்லையா, அது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை ஏன் பதிவாகிட்டு அப்படின்னா, சமூக அவலங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த அவலங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னால் இந்த திருமணத்தை மீறிய உறவால் அல்லது திருமணத்திற்கு முன்பே இருக்கிற உறவால் கல்யாணம் முடிந்த பிறகு கணவன்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தொடர்ச்சியான இந்த செயல் ஒரு பெண்ணின் செயல். இதற்காக ஒரு ஆண் திருமணம் முடிந்த பின்பு தன்னுடைய முன்னாள் காதலியை பார்ப்பதற்காக மனைவியை கொன்றான் என்பது அரிதாக நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். ஆனால் இது அதிகமாக நான் கேள்விப்படுகிறேன். எது, திருமணம் செய்த பின்பு அந்த கணவனை முன்னாள் காதலனுடன் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்வது, அல்லது திருமணத்திற்கு பின்பு இன்னொரு ஆணுடன் ஏற்பட்ட உறவால் கூட்டு சேர்ந்து கணவனை கொலை செய்வது என்பதெல்லாம் நான் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு கேள்விதான். இதற்கெல்லாம் பின்னால் இருக்கக்கூடிய மருத்துவ காரணங்கள் என்ன, உளவியல் காரணங்கள் என்ன என்று கண்டுபிடிங்கள் என்று மருத்துவ உளவியலாளர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் கூட என்னுடைய பதிவில் போட்டிருக்கேன். அது ஒரு தனி பதிவாக கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய சேனலில். இதெல்லாம் பொது நலனோடு பொதுநல அக்கறையோடு நான் சொல்லும் ஒரு விஷயங்கள் தான். மருத்துவர்களுக்கு நிறைய மருத்துவருடைய மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் கூட இந்த இடத்துல போட்டு வரேன். என்ன காரணம்னா, இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது பேசுகிறதே அசிங்கம். இதை பற்றி பேசினாலே அவருடைய இமேஜை மாறி போயிருன்றனால நிறைய பேர் பேச தயங்குறாங்க, முன்வாங்க. அதுக்காக எல்லோரும் அசிங்கமாக பேசுங்க, ஒரு பொது இதில் அசிங்கமாக பேசி இதாயிரும். அது அசிங்கம் அல்ல. நாகரிகமான வார்த்தைகளுடன் வரம்பிற்கு உட்பட்டு எந்த இடத்திலும் காமத்துக்குரிய ஒரு வார்த்தை வெளிவராமல் மிகுந்த கவனத்துடன் ஒரு உரையாடலை நாம் நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், அடுத்த தலைமுறை நீங்கள் சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு இணையதளம் சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் பக்குவமாக அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்க. யாருக்கு? அடுத்த இளைய தலைமுறைக்கு. ஆனால் நீங்கள் அவன் தானாக தேடி கண்டுபிடித்தால் அதன் விளைவுகள் மிக மோசமாக செல்கிறது. சிறு வயதிலேயே போதை பழக்கத்திற்கு அடிமையாவது. ஏனென்றால் போதை பழக்கம் என்றால் அவன் கஞ்சா விருப்பப்பட்டு குடிக்கிறான், சிகரெட்டு குடிக்கிறான், அவன் மது அருந்துகிறான் என்பதல்ல. பெண்ணை நோக்கிய பார்வையின் மாறுகிறது. முதலில் அவனுக்கு எளிதாக கிடைப்பது போதைப் பொருட்கள். கஞ்சா எளிதாக கிடைக்கும், ஒரு மது எளிதாக அவன் கிடைத்துவிடும். அவனிடம் பணமே இல்லாவிட்டாலும் நண்பர்கள் வாங்கி கொடுப்பார்கள். இது இப்போது சமூக அவலமாக இருக்கிறது. ஒருவன் போதைப் பொருட்களை உட்கொண்டு விட்டால் அவனுடைய டோட்டல் அனாட்டமி மாறுது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெண் கிடைப்பது என்பது அரிதான விஷயம். ஒரு பெண் அவளை எளிதாக ஒரு இளைஞனுக்கு அவனுடைய இச்சைக்கு, காம இச்சைக்கு உடன்படுவது என்பது ரொம்ப இன்றைய காலகட்டத்தில் நாகரிகமான ஒரு எல்லாம் சமமாக எடுத்துக்கொள்ள காலகட்டத்தில் கூட அது கஷ்டம்தான். அவளை எளிதாலாம் ஒரு பையன் ஒரு பெண்ணை அப்ரோச் பண்ணிட முடியாது, அன்லஸ் சம் விதிவிலக்கு.
அப்படி இருக்கும்போது இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் செக்ஸ் எஜுகேஷனை பற்றி சரியாக போதிக்காவிட்டால் இணையதளம் போதிக்கும், அல்லது இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பின்பு இதே தவறு இவர்கள் ஆழ்மனதில் புதைந்திருந்து இது ஒரு குற்றமாக வெளிப்படுகிறது. இதற்குத்தான் மருத்துவம் படித்த உளவியலாளர்கள் தேவை என்று நான் கூறினேன். நான் சமூக ஆய்வோடு சமூக நிகழ்வுகளை கண்டு அதிலிருந்து எனக்கு பெறப்படுகிற ஒரு அறிவை கொண்டு நான் ஒரு சில பதிவுகளை இடலாம். ஆனால் மருத்துவ உளவியலாளர்கள் மட்டுமே இதற்கு மாற்று ஒரு வழிகளை கண்டுபிடிக்க இயலும். அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காவது இந்த மாதிரி செய்தினா இந்த அவல செய்திகளை சொல்லலை, இந்த செக்ஸ் எஜுகேஷன் என்ற ஒரு முறையை கொண்டு வாருங்கள். இதை என்னுடைய வேண்டுகோளாக வைத்திருக்கிறேன். இந்த பதிவோட நோக்கம் அந்த அபிராமியின் கணவர் எப்படியெல்லாம் தன் மனம் வாடுகிறது என்பதை கூறுவதுதான். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக உளவியலையும் சேர்த்தே நீங்கள் பாருங்கள். இதில் எங்கும் நான் யாருக்கும் நியாயம் கற்பிக்க வரவில்லை, குற்றம் சாட்டப்பட்டவர்களை நியாயம் கற்பிக்க வரவில்லை. ஆனால் எங்கு தவறு நடக்கிறது, பண்பாடும் ஒழுக்கமும் பெண்களை மதிக்கும் சமூகமும் கொண்ட நம் நாட்டில் இது போன்ற அவலங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? தர்மசாலாவில் நடக்காததா? அதை பற்றி தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன். அப்போ இப்படி தொடர்ந்து இப்படி நடக்கும் பொழுது இதற்கு என்ன தீர்வு? பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பாக நடக்க இயலாது, பொது இடங்களில் அவர்கள் ஏதோ ஒரு தனியாக செல்ல இயலாது, ஒரு ஆண் துணை இல்லாமல் அல்லது இன்னொரு பெண்ணாகவும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் துணை இல்லாமல் அவர்கள் பொது வெளியில் நடக்க முடியாது என்ற நிலை கிட்டத்தட்ட உருவாகிவிட்டது. இதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டாம், உருவாகிறோம் அப்படின்லாம் இல்லை, உருவாகிவிட்டது. நீங்கள் பெண்களை அச்சத்தில் தள்ளிவிட்டீர்கள். பொது வெளியில் வருவதற்கு அவர்கள் மிகவும் அச்சப்படுவார்கள். எதிர்காலத்தில் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தால் நிம்மதியாக இருக்கலாம் என்ற காலம் கடந்து ஒரு சரியான உளவியல் அறிவில்லாத ஒரு கணவன் ஒரு மாப்பிள்ளை கிடச்சிட்டான்னா அதனால் உயிர் போகிற ரிதன்யாவும் இதே தமிழகத்தில் தான் இருக்காங்க. இங்கே உளவியல் சிக்கல் இருக்கா இல்லையா? கையை காலை கட்டி போட்டுட்டு உடலுறவு கொள்ளணும்னு சொல்லி அந்த பையன் வற்புறுத்தினதா ரிதன்யாவுடைய அம்மா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த நேர்காணல் அவங்க சொன்னதே தான். கண்ட போர்னோகிராஃபி படம் இதெல்லாம் பார்த்து அந்த பையன் கெட்டு போய் இதை மாதிரி நம்ம தாம்பத்தியம் வச்சுக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி அந்த பெண் சம்மதிக்க இயலாமல், ஏன்னா அந்த பெண் வளர்க்கப்பட்ட விதம் வேறு. இப்படி இருவேறு விளிம்பு நிலைகளில் வளர்க்கப்பட்ட, விளிம்பு நிலை என்று சொல்ல முடியாது, சமூக தளங்களில் வளர்க்கப்பட்ட இரு ஆண் பெண் இவர்கள் இருவரும் திருமணம் என்ற பந்தத்தில் இணையும் பொழுது இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்து விடுகிறது. உளவியல் சிக்கல்கள் இருக்கும் இரு தரப்பினர் யாராகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். உளவியல் சிக்கல்கள் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு தாம்பத்தியத்தை பற்றி புரிந்து கொள்ளாத, மனித உறவை பற்றி புரிந்து கொள்ளாத இருவரை சேர்த்து வைத்து இந்த அவலங்களை சந்திப்பதற்கு பதிலாக நாம் இது ஏன் ஆய்வு செய்து தவிர்த்து கொள்ளக்கூடாது? அபிராமியின் கணவர்கள் போல் இன்னொருவரை உருவாக்க வேண்டுமா? அது கனவிலும் நாம் செய்யக்கூடாத ஒரு வேலை. கனவிலும் அப்படி நிகழ்ந்து விடக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. தயவு செய்து சமூக அவலங்களை மருத்துவ நிபுணர்கள் கொண்டு ஆய்வு செய்யுங்கள். நிறைய செக்ஸ் எஜுகேஷனை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. தவறான புரிதல்களோடு தவறான படங்களை பார்த்து ஒரு சிக்கலான உறவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களை தயவு செய்து அடையாளம் காணுங்கள். அடையாளம் காண முடியாத மிருகங்கள் நிறைந்தது இன்றைய சமூகமாக இருக்கிறது. ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். கவனமாக இருக்க வேண்டியது நம் பொறுப்பு. தொடர்ந்து நாம் உரையாடுவோம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.